அதிகாரம் 5. இந்த அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் அதிகமான வித்தியாசம் எதுவும் இல்லை. இவ்விரண்டு பலிகளுமே ஒருவருடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே செலுத்தப்படுகிறது. பொதுவான பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு பாவ நிவாரண பலியையும், ஒரு சில குறிப்பிட்ட பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு குற்ற நிவாரண பலியையும் கர்த்தர் நியமனம் செய்திருக்கிறார். மனுஷருக்கு அக்கிரமமாக சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள், ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருப்பது, அசுத்தமான யாதொரு வஸ்துவை அறியாமல் தொடுவது, பதறி ஆணையிடுவது, கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்வது, கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்டதை செய்வது, மேலும் சில பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக குற்ற நிவாரண பலிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. குற்ற நிவாரண பலி: வெள்ளாடு அல்லது ஒரு பெண் குட்டி, 2 காட்டுப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகள், மெல்லிய மாவு. குற்ற நிவாரண பலியாக பழுதற்ற ஆட்டுக்கடா நியமிக்கப்பட்டிருக்கிறது.